வணக்கம் அன்பு உள்ளங்களே. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறது கருப்பசாமி வரலாறு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காக்கும் தெய்வம் கருப்பசாமி வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அருள்மிகு கருப்பசாமி காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். இவரே கருப்பண்ணசாமியாகவும் அறியப்படுகிறார். தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்பசாமி இல்லாத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களின் மனதிலும் வாழ்விலும் கருப்பசாமி கலந்து காணப்படுகிறார். கருப்பசாமி அவர் அமர்ந்த இடங்களுக்கேற்றாற்போல் பல நாமங்களில் அழைக்கப்படுகிறார். சங்கிலி கருப்பன், கருப்பனார் சாமி, குலக்கருப்பனார், 18ஆன் படியான், வேட்டை கருப்பு, சின்ன கருப்புசாமி, பெரிய கருப்புசாமி, மீனமலை கருப்புசாமி, முன்னோடை கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி, ஒண்டி கருப்பசாமி என பலவிதமான பெயர்களில் தமிழக கிராமங்களில் மக்கள் கருப்பசாமியை வழிபடுகிறார்கள். அதே மாதிரி கருப்பசாமியின் உருவம், கருப்பசாமி நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் என இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சியளிக்கிறார். கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில் கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கு மீசை, அதே மாதிரி கையில் அரிவாளுடன் கோயில் கொண்டிருக்கிறார். காக்கும் தெய்வம் கருப்பசாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கேற்றி வைக்க வேண்டும். கருப்பசாமி சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார். பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமான் அம்சமாக விளங்கும் கருப்பசாமிக்கு சம்கார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது என்பது நியதி. மது மாமிசம் யாவும் காமியார்த்தத்தில் உள்ளவை, துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினால் அந்த உடலிலிருந்து உயிர் பிரிகிறது. எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அந்த உயிர் பிரிகிறதோ அதை போன்று 2-3 மடங்கு துன்பம் கொலை செய்தவனுக்கு சந்தேகமே இல்லாமல் வந்து சேரும். அதனால் கருப்பசாமிக்கு உகந்த படையல் பொருட்களாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிகடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம், இளநீர் அப்படின்னு சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், கருப்பசாமிக்கு பொய் என்பது சுத்தமாகவே பிடிக்காது. அவர் தர்மத்திற்கு மட்டும் துணை நிற்பவர். தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை என்றால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் கருப்பசாமி. அவரை வழிபடுவோரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி பொறாமைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குகிறார். தர்மத்தின் நியாயத்தை கருப்பசாமியிடம் நிச்சயமாக பெறலாம். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.